இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, உறவினர்களே, குழந்தைகளே, இந்த நாளை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதிக்கின்றார். இன்றைய நாளை தந்து நம்மை ஆசீர்வதிக்கும் போது கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த நாளுக்காக நன்றி சொல்லுவோம். இந்த நாளில் நமக்கு நடைபெறவிருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுக்காகவும் ஆசீர்வாதத்துக்காகவும் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். தெய்வமே, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆமேன். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை திருத்தூதர் பணிகள் 16ஆம் அதிகாரம் 25, 26 இறை வார்த்தைகள். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினர். மற்ற கைதிகள் இதனை கேட்டுக்கொண்டிருந்தனர். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதனால் சிறைக்கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்தது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன. அனைவரின் விலங்குகளும் கழன்று விழுந்தன. தாங்கள் சிறைப்பட்ட போது, ஐயோ, எங்களை சிறையிலிட்டார்களே, எங்களை என்ன செய்ய போகிறார்களோ, எங்களுக்கு இப்படி நேர்ந்து விட்டதே, நாங்கள் தனிமைப்பட்டு விட்டோமே, எங்களை யார் காப்பாற்றுவார்கள், எங்களுக்கு என்ன நடக்கப் போகிறதோ என்று கதிகலங்கி நிலைகுலைந்து போகவில்லை. கடவுளை மறுதலிக்கவில்லை. யார் மேலும் குற்றம் சாட்டவோ பழி போடவோ விரும்பவில்லை. யாரையும் உதவிக்கு அழைக்கவும் இல்லை. மாறாக கடவுளை துதித்தார்கள். கடவுளுக்கு புகழ்பா பாடினார்கள். இறைவனிடம் வேண்டினார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்கிறார்கள் என்று இறை வார்த்தை சொல்லுகின்றது. திக்கற்றவன் கூவி அழைக்க ஆண்டவர் அவன் குரலை கேட்டார் என்று இறை வார்த்தை சொல்லுகின்றது. மனம் நைந்தவர்களை அவர் விடுவிக்கின்றார். எனது துன்பங்களும், எனது துயரங்களும், எனது கண்ணீரும், எனது கவலைகளும், எனது தனிமையும், எனது இயலாமையும், எனது நோயும் நான் கடவுளை துதித்து ஆராதித்து உயர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பு என்று நான் உணர்ந்தால் கடவுள் கண்டிப்பாக ஈடுபடுவார், உன்னை விடுவிப்பார். எனது துன்பம் ஒவ்வொன்றும் கடவுளை அணுகிச் செல்லும் வாய்ப்பு என்பதை நாம் உணர வேண்டும். ஒருவர், துன்பத்தில் இருக்கின்ற ஒரு நபர் என்னிடம் கண்ணீரோடு ஒரு சிலவற்றை சொன்னார். சொல்லும்போது நான் அவரிடம் சொன்னேன், கண்டிப்பாக தனிமைப்படுத்தப்பட்ட, சிறையில் தனிமையாக விடப்பட்ட பவுலும் சீலாவும் கடவுளை துதித்தார்கள், புகழ்ந்தார்கள். இந்த துன்பத்தின் மத்தியிலும் நீங்கள் துதியுங்கள் என்று அவரிடம் சொன்னபோது அவர் எனக்கு மறுமொழியாக சொன்னார், ஃபாதர், நீங்கள் சொல்றதுக்கு மிக எளிது, நீங்கள் பீடத்தில் நின்று சொல்லுவீங்க, ஆனால் உண்மையில் துன்பத்தை அனுபவிக்கின்ற எங்களுக்குத்தான் தெரியும் அந்த வலி என்று பதிலளித்தார். அன்புமிக்கவர்களே, வலியில் கடவுளை தேடுபவர்கள் மிக சிறியவர்தான். ஆனால் அந்த வலியிலே இருந்து அங்கலாய்ப்பவர்கள் அதிகம். இன்று சீலாவும் பவுலும் சிறையில் இருக்கும்போது எப்படி ஜாமீனில் வெளிவருவது என்று யோசிக்கவில்லை. யார் மூலமாவது சிறையிலிருந்து எப்படி வெளியே வரலாம் என்று யோசிக்கவில்லை. மாறாக புகழ்பா பாடினார். இது நம்மில் பலருக்கும் முட்டாள்தனமாக இருக்கலாம். என்னடா சிறையில் இருக்கும்போது வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணாம கடவுளை துதித்து புகழ்றாங்களே அப்படின்னு சொல்லி முட்டாள்தனமாக இருக்கலாம். ஆனால் மனிதனில் நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம் என்று ஜெபித்த போது அடித்தளம் அதிர்ந்து கதவுகள் திறந்து அவர்கள் வெளியே வந்தார்கள். இது மனிதர் செயல் அல்ல, கடவுளின் செயல். எந்த ஒரு மனிதர் துன்பத்தில் கடவுளை ஏறெடுத்து பார்க்கின்றார்களோ அந்த விடிவு கடவுளிடமிருந்தே வரும். இன்றைய இறைவார்த்தைக்காக நாம் கடவுளிடம் ஜெபிப்போம். இதை நமக்கு கடவுள் கண்டிப்பாக இன்று நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.